மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். தவிடு நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன். ஏன்னா வேற ஒரு நுங்கம்பாக்கத்துலேருந்து வேற ஒரு ரெக்கார்டிங் வர டைமாச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஆனால் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து பார்த்துக்கிறேன். பட் நான் ட்ரெயிலரும் இதுவும் நான் இன்னும் பார்க்கல. பட் ஆல்ரெடி பார்த்தவங்க இதெல்லாம் அவங்க சொல்லும்போது நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியும். எந்த ஒரு படைப்புமே வந்துங்க சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அபூர்வங்கள் படத்துல ரஜினி சாரே வந்து அறிமுக நடிகராக இருந்தார். அது மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய டெக்னீஷியன் உருவாவாங்க. அது அப்படி இந்த படத்துலையும் டெஃபினட்டா நிறைய பேர் உள்ளுக்குள்ளா நிறைய பேர் இருப்பாங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எவ்வளவு திறமையானவங்க, எதிர்காலத்துல எவ்வளவு பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும் இந்த அரங்கத்திலையும் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ஜென்ரலாகவே இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்ல நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் தேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு நாம எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்கு. சோசியல் மீடியா ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்கறதுக்கு மக்கள் வராங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோம்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட் நிறைய வரணும். உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தோம். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தது. லப்பர் பந்து ஆகட்டும், அமரனா இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி வந்து சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. சினிமாங்கிறது வந்து ஒரு நல்ல கரெக்டா பண்ணா பெரிய அளவுல கமர்ஷியலா சக்சஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்ன இந்த படங்கள்லாம் உதாரணம். ஸோ இங்க வந்திருக்கிற உதவி இயக்குநர்கள், இந்த படத்துல பணியாற்றினவங்களா இருக்கட்டும், இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நல்ல கண்டென்ட்டா, மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டா இன்னும் நிறைய வந்து டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து தாழ்வான வேண்டுகோள். ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம கிட்ட பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும். அதனால நேரம் கருதி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.